இப்ப வெண்ணிலாதான் அவர் சொன்ன மாதிரி மஞ்சள் கயிறு எடுத்திருக்கா. அதனால நீங்க சொன்ன மாதிரி ஸ்வேதாவை வச்சு சடங்கு செய்யறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு என் மனசுக்கு படுது சம்பந்தியம்மா. ஆக நான் சொன்னதுக்கு எதிரா உங்களுக்கு பலம் சேர்க்க சாமியார கூட்டிட்டு வந்து பல கலர்ல கயிறை வச்சு அதை எல்லாரையும் எடுக்க வச்சு என்னென்னமோ பண்ணிருக்கீங்க, அப்படித்தானே? என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் யாருக்காக பேசிட்டு இருக்கேன்? உங்க பொண்ணு ஜனனிக்காக தானே பேசிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு நடக்க போற முக்கியமான முதல் சடங்கு இது. அது வெண்ணிலா கையால நடக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்கு நீங்க சம்மதிக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. சம்மந்தி அம்மா, நீங்க எனக்கு சம்மந்தி அம்மா ஆகணும்னு நினைச்சுதான் இத்தனை நாளா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா எப்போ நீங்க சுத்தமா என் பேச்ச மதிக்காம என் கருத்துக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ அது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. முதல்ல நீங்க என்ன கேட்காம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதே தப்பு. நீங்க சொல்றத பார்த்தா இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற ஸ்வேதா சுத்தமாவே ராசி இல்லாதவன் சொல்ற மாதிரி தெரியுது. இப்படியெல்லாம் நீங்க சொல்றதை என்னால அனுமதிக்கவே முடியாது. அது எப்படிங்க என் மருமக ஸ்வேதாவை ராசி இல்லாதவன் நீங்க சொல்லலாம்? கண்டிப்பா நாளைக்கு கோயில நடக்க போற சடங்குகளை எல்லாம் முத்தரசன் கூட நின்னு ஸ்வேதா தான் செய்வான். அதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா என் பொண்ணு ஜனனிய நீங்க மருமகளை ஏத்துக்கவே வேண்டாம். இந்த நிமிஷமே இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் நிறுத்திடலாங்க. என்னங்க நீங்க இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? வயசுல பெரியவங்க நீங்க, இப்படி எல்லாம் பேசலாமா? வயசுல பெரியவங்கன்னு நினைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நான் சொல்றதுதான் நீங்க மதிக்கவே இல்லையே. அத்தனையும் நான் சொல்றதுக்கு எதிராவே பண்ணிட்டு வயசுல பெரியவங்க இப்படி சொல்லலாமா பேசலாமான்னு என் பக்கமே திருப்பி விடுறீங்களா? ஏதோ நான் தான் தப்பு பண்ற மாதிரி பேசுறீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. இல்லைங்க சம்பந்தி, ஒரே ஒரு விஷயத்த நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்வேதாவை குறை சொல்ல விரும்பல. ஜனனி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதே மாதிரி ஜனனிக்கு நல்லது நினைக்கிறவதா வெண்ணிலா. ஆனா ஸ்வேதா அப்படி இல்லம்மா. நீங்க அன்னைக்கு நடந்த சண்டையையும் லெட்டர் வந்தப்ப ஸ்வேதா ஜனனிக்கு எதிரா பேசுனதையும் வச்சு இன்னும் ஸ்வேதாவை தப்புன்னே வாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஸ்வேதா அப்படி கிடையாது. ஏதோ பழைய கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு அன்னைக்கு அப்படி பண்ணிட்டா. நான் அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டு விளக்கி புத்திமதி சொன்னதுக்கு அப்புறம் அவ குணமே மாறிடுச்சு. அத நம்பாம நீங்க அவளை திரும்ப திரும்ப ராசி இல்லாதவன் சொல்றது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஸ்வேதாவை நான் ராசி இல்லாதவன்னு சொல்ல வரல. அவ குணத்தை பார்த்துதான் நான் கொஞ்சம் தயங்குறேன். இத பாருங்க, இதுக்கு மேல இத பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூட எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் முடிவை நான் சொல்லிட்டேன். நாளைக்கு சபையில முத அந்த சடங்கை செய்ய போறது ஸ்வேதா தான். இதுல உங்களுக்கு ஆட்சேபனை இருக்குன்னா இந்த கல்யாணம் நடக்கணுமா இல்ல வேண்டாமான்னு உங்களுக்குள்ள பேசி ரெண்டுல ஒண்ணு சொல்லுங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்துல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரிங்கம்மா, சின்ன சிறுசுங்க. ஏதோ மனசார ரெண்டு பேரும் கணவன் மனைவியாவே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த கல்யாணத்துக்கு எதிரா பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உங்க இஷ்டப்படியே எல்லாமே நடக்கட்டும். ஸ்வேதாவே சடங்கு செய்யட்டும். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல சம்பந்தியம்மா. கவலைப்படாதம்மா. என்ன இது பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாவே இருக்க? எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டு இருக்க? இவ்வளவு பண்ணிட்டு வந்து நம்மகிட்ட இப்படி பேசும்போது எப்படி நீ கோவப்படாம இருக்கிறது? இருந்தாலும் நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். என்ன பண்றதுன்னா, ஹலோ வணக்கம்மா, நாங்க ஆசிரமத்துல இருந்து பேசுறோம். உங்க மந்த்லி செக்கப்புக்கு நாள் நெருங்கிருச்சு. வந்து பார்த்துட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு போயிருங்களா? சரி, வந்துடுறேன். நல்லதுமா. அப்புறம் ஆசிரமத்தோட வைத்தியர் வெளியூர் போறதுனால இன்னைக்கே வந்து வாங்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? சரி, நாங்க உடனே கிளம்புறோம். சரிங்கம்மா. ஆசிரமத்துக்கு இன்னைக்கே வர சொல்றாங்க. போயிட்டு வந்துடலாமண்ணா? சரிம்மா, போயிட்டு வந்துடலாம். முத்தரசு, ஆசிரமத்தில இருந்து மருந்து வாங்கிக்கிறதுக்கு என்ன கூப்பிடுறாங்கப்பா. நான் அங்க போய் என்னோட செக்கப் எல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு திரும்பி வந்துடுறேன்ப்பா.
வா சித்தி, நான் கூட்டு போறேன், போலாம் வா. ஐயோ வேண்டாம்ப்பா, உனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கும், அதெல்லாம் நீ இங்க இருந்து பாத்துக்கோ. அதான் அண்ணன் கூட வர்றாருல்ல. சரி, பார்த்து போயிட்டு வா சித்தி. சரிப்பா. மாமா பாத்துக்கோங்க. சரி முத்தரசு, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு அம்மனா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சம்பந்தி அம்மா ஒரு மாதிரியா பேசிட்டாங்க. என்னாச்சு? என்ன சொல்ற? இப்படி எல்லாமா பேசுறாங்க? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ பேசாம இருந்தியா? அவசரப்பட்டு பேசி சின்ன பசங்க வாழ்க்கையில விளையாடக்கூடாதுங்க. இதுக்கு வேற ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்போம். இங்க பாருங்கம்மா, இதுக்காக நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நடக்க போற சடங்கு நல்ல விஷயம். இதை நடத்தும் போது எந்த விதமான சங்கடமும் இல்லாம நடத்தணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் அடிச்சு சொல்றேன். கண்டிப்பா நீங்க சொன்னீங்களே ஸ்வேதா, அவளால இந்த சடங்கை செய்ய முடியாது. சம்பந்தியமா வற்புறுத்துறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சதுதான் சட்டம். அப்படி இருக்கிறப்ப பண்ண முடியாதுன்னு எப்படி அடிச்சு சொல்றீங்க? நானா சொல்லல, இறைவன் சொல்றான். என்ன சொல்றீங்க சாமி? புரியலையே. இந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வச்சப்ப நல்ல அதிர்வு தென்பட்டுச்சு. ஒரு நல்ல ஆத்மா இந்த வீட்டை காவல் காத்து நிக்கிறத நான் உணர்ந்தேன். அந்த ஆத்மா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா இருப்பாங்கன்னு என் மனசுக்கு படுது. அவங்கள துதிச்சா நீங்க மனசுல நினைக்கிற நல்ல காரியம் எல்லாமே தடையில்லாம நடக்கும். ஆனா சில காரணங்களால அந்த நல்ல ஆத்மா தடைபட்டு சிறைப்பட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்ற ஒரே ஒரு சாங்கியத்தை அதை மட்டும் நீங்க பண்ணா போதும். இழந்த சக்தியை அந்த ஆத்மாக்கு கொடுத்து மீண்டும் பழைய சக்தியோட அதை கொண்டு வந்துட முடியும். நீங்க அது என்ன சாங்கியன்னு மட்டும் சொல்லுங்க சாமி. அதை எப்படி செய்யறதுன்னு நாங்க பாக்குறோம். இந்த வீட்ல அக்கறையோட சின்ன வயசுல இறந்து போன சாந்தி அடையாத ஆத்மா யாராவது இருக்காங்களான்னு விசாரிங்க. அப்படி இருந்தா அந்த ஆத்மாவுக்கு வீட்டோட கொல்லைப்புறத்துல ஒரு நடுக்கல் நட்டு யாகம் வளர்த்து ஒரு பூஜை செய்யணும். அதை மட்டும் செஞ்சா அது போதும். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் அந்த நல்ல ஆத்மா பார்த்துக்கும். விசாரிச்சுட்டு சொல்லுங்க. அந்த பூஜைய நானே வந்து உங்களுக்கு பண்ணி தரேன். கண்டிப்பா சாமி, நாங்க உங்களுக்கு தகவல் சொல்றோம். நல்லது. வாங்க சிவாய சாமி. இந்த விஷயத்தை தள்ளி போடுறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. இந்த தகவலை கேட்கறதுக்கு சரியான ஆள் யாருன்னா முத்தரசன். முத்தரசனை தானே சொல்ற? ஆமாங்க. போய் பாத்துருவோம். தம்பி வாங்க வாங்க வெளியில. சொன்னா நானே வந்திருப்பேனே. இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் உங்களை பார்த்து நேர்ல பேசலான்னு. அப்படிங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. பரவாயில்ல. இல்ல, ஜனனிக்கு சடங்கு செய்யணும்னு பேசணும்ல. ஆமா. சடங்கு மட்டும் இல்ல, இந்த கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும்னா அதுல சில தடைகள் இருக்குதுன்னு நாங்க கோவில்ல சந்திச்ச சாமியார் ஒருத்தர் சொன்னாரு. என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சாமியார் என்ன சொன்னாருன்னா, இந்த வீட்டை ஒரு நல்ல ஆத்மா காப்பாத்திட்டு இருக்கிறதா சொன்னாரு. இந்த வீட்ல இருந்த ஒருத்தர் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்களாம். அந்த ஆத்மா தான் இந்த வீட்டையே காப்பாத்திட்டு இருக்குன்னு சொன்னாரு. அதான் யாருன்னு கேட்கலாமேன்னு உங்ககிட்ட வந்தோம்.
என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா கேட்டனா? கண்டிப்பா அவர் சொன்னது சித்ராவோட ஆத்மாவா தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலயே நிறைவேறாத ஆசையோடு இருந்தது சித்ரா தான். அதை நினைச்சு நினைச்சு இன்னைக்கு நான் வருத்தப்பட்டு இருக்கேன். என்ன முத்தமாமா நீ இப்படி எல்லாம் பேசுற? ரொம்ப சாரி, மன்னிச்சுக்கோங்க. நான் தேவையில்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. கண்டிப்பா இந்த வீட்டை காக்கிறது சித்ரோட ஆத்மாதான். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நீங்க அவர் சொன்ன மாதிரி நடுக்கல் நட்டு சாங்கியத்தை பண்ணிடலாம். சரி, நான் சாமியார் கிட்ட சொல்லி பூஜைக்கு ரெடி பண்றேன். பண்ணிடுங்க. சரி, சரி, வரேங்க. வரோம். இங்க வந்தப்ப எப்படி ஒரு நல்ல அதிர்வை உணர்ந்தேனோ அந்த அதிர்வை இந்த பூஜையிலையும் உணர்ந்தேன். இந்த வீட்டை காக்கிற நல்ல ஆத்மாவான சித்ரா என்னைக்கும் உங்களுக்கு துணையா இருப்பாங்க. இந்த குடும்பத்தை காத்து வழி நடத்துவாங்க. அந்த ஆத்மாவால
இந்த வீட்டில் நடக்க போற சடங்கு, திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்து முடியும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு இப்ப எல்லாரும் அந்த நல்ல ஆத்மாவை நினைச்சு மனசார வேண்டிக்கங்க. ரெண்டு பேரும் சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க. நாம நடத்தின இந்த பூஜை நல்லா நடந்திருக்கு. அந்த நல்ல ஆத்மா இந்த குடும்பத்தை பார்த்துக்கும். எந்த கவலையும் படாதீங்க. முத்தரசன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல பொண்ணு எடுத்ததால இனி உங்க குடும்பத்துக்கும் அவங்க காவலா தான் இருப்பாங்க. நல்லது நினைக்கிற எல்லாருக்கும் அந்த ஆத்மா துணை இருக்கும். சரி, நான் புறப்படுறேன். நீங்க போய் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். சாயந்தரம் வந்து பூஜை பண்ணி கற்பூரத்தை காட்டிட்டு மத்ததெல்லாம் எடுத்துடலாம். ஒருவேளை இந்த பூஜை நடந்ததால சித்ரா ஆவிக்கு சக்தி கிடைச்சு மறுபடியும் வந்துருவாளுன்னு தோணுதுரே. ஐயோ, அப்படியா சொல்ற? அவ மட்டும் மறுபடியும் வந்தா நம்மள ஆட்டி படிச்சிருவாளே. அவ ஆட்டி படிச்சாலும் சரி, யார ஆட்டி வச்சாலும் சரி, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். முத்தரசு மாமாவை அடையிற நோக்கத்துல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். இந்த ஸ்வேதாவை யாராலையும் ஜெயிக்க முடியாது, முடியவே முடியாது.